எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் இனிமேல் வருமா வராதான்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து போடுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து இனிமேல் கான்ட்ராக்ட் பேசிஸ் தானே போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதனால் வந்து இனிமேல் எக்ஸாம் வைக்காமல் ஒருவேளை கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் போடுவாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி ரிலீஸ் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனால் அதுக்கான எக்ஸாமாவது கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. பட் இப்போதைக்கு வந்து இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்க ஒரு ரீசன்னால் பார்த்திங்கன்னா இப்போ உடனடியாக எக்ஸாம் நடக்காது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் யார் வராங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி இப்போ ஒரு ஜூலை அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா மேபி ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸாம் வச்சு தான் இந்த போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதனால் எக்ஸாமுக்கு அதாவது எக்ஸாம் வருமா வராதான்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே 450 வேக்கன்ட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 1 இயர் ஆனதுனால இந்நேரம் ஒரு 200-300 வேக்கன்சிஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் அவ்வளோ போஸ்ட்டையுமே வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இப்போ மார்ச் முடிஞ்சுது, ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த இடையில் இருக்கிற இந்த 6 மாதம்தான் உங்களுக்கான கோல்டன் பீரியட் ஃபார் ஸ்டடிங். ஸோ நீங்கள் வந்து எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து லைக் எக்ஸாம் வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பாக வரும். எக்ஸாம் வச்சு தான் போஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் கன்ஃபார்மாக இந்த மந்த்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி எக்ஸாக்ட் மந்த்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு யார் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் இந்த எக்ஸாம் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி எப்போ வேணாலும் வரலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 6 மந்த் டைம் இருக்கும். இந்த 6 மந்த்தை வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மற்ற ஃபார்மசிஸ்ட்டுக்கான மற்ற எக்ஸாம் ஆர்ஆர்பி இல்லை இஎஸ்ஐசி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்பி எக்ஸாம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து ஜிகே கிடையாது. அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து வெறும் ஃபார்மசி ரிலேட்டடாக படித்தா மட்டுமே போதும். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அது மோஸ்ட்லி நீங்கள் தமிழ் மீடியம் இல்லை நம்ம வந்து லைக் நமக்கு பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த பீரியட் யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்காக இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு எம்சிக்யூ புக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 9000 எம்சிக்யூஸ் புக் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். பட் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட சிலபஸ் வந்து வேறையாக இருந்துச்சு. ஸோ அந்த சிலபஸ் பேஸிஸில் ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் அதாவது 2025 அக்டோபர் மந்த்லேருந்து இப்போ 2026 பிப்ரவரி வரைக்கும் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இப்போ இந்த நியூ சிலபஸ்க்கு எம்சிக்யூஸ் வந்து ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அந்த ரெடி பண்ண எம்சிக்யூஸ் பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஓல்டு புக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அதில் வந்து ஒரு 80% சிலபஸ் வந்து கவர் ஆகும். இந்த நியூ சிலபஸ் அதாவது இந்த புதுசாக ப்ரிப்பேர் பண்ண புக்கில் பார்த்திங்கன்னா 5300 எம்சிக்யூஸ் வந்து இருக்கும். ஸோ ஓல்டு புக்கில் 9000 எம்சிக்யூஸ், நியூ புக்கில் 5300 எம்சிக்யூஸ். இந்த மாதிரி என்கிட்ட 2 எம்சிக்யூ புக் இருக்குது. உங்களால் ஃபினான்ஷியலி இது ரெண்டுமே வாங்க முடியும் அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து இது ரெண்டுமே நீங்கள் வாங்கி உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் இப்போ ரெண்டுமே வாங்க முடியாது, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா இந்த நியூ சிலபஸ் புக்கை மட்டும் இப்போதைக்கு வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓல்டு சிலபஸ் புக் வாங்கி படிச்சிங்கனாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது ஒரு 70% வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேபி விட்டு போன டாபிக் எல்லாம் இந்த நியூ சிலபஸ் புக்கில் இருக்கிறத பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு சிலபஸ் புக்கும் இருக்குது, நியூ சிலபஸ் புக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே வாங்க ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க ஏதோ ஒரு புக்கை மட்டும் வாங்கி உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து முடிங்க. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னா கூட புக்கை வாங்கிட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு போர் அடிக்கிற டைம் இல்லை ஃப்ரீ டைம் அந்த மாதிரி டைமில் டெய்லி ஒரு மேபி ஒரு 50 எம்சிக்யூ 40 எம்சிக்யூ அந்த மாதிரி டெய்லி படிச்சிங்கனாலும் ஒரு 2 months ஆகும்போது இட் வில் கம் டு 2000-3000 எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாதம் ஒரு ப்ராக்ரெஷனில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இல்லை புக்கு எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்கணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அண்ட் புக்கை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம்.
அப்புறம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ சிலபஸ் புக் வந்து 5300 MCQs இருக்கும். ஓல்டு சிலபஸ் புக் வந்து 9000 MCQs இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. அதனால் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் 2 மந்த் கேப்பில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறத விட இப்போலேருந்து 6 மந்த் இருக்குது அப்படின்னா மாதம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன். இந்த மாதம் நான் 2000 MCQ படிக்கிறேன், அடுத்த மாதம் 2000, இப்படியே உங்களோட ப்ராக்ரெஷனை வந்து லாங் டேர்மாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை ஒரு 9000 MCQ புக்கையும் ஒரு 2 மந்த்ஸில் படிச்சுட்டு அடுத்தது வந்து ரிவிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எத்தனை ரிவிஷன் பண்ண முடியுதோ அவ்வளவும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அந்தளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எம்ஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவை எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.